ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாலம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் நடந்த குரூப் 4 எக்ஸாம்லேயே இவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு கொஸ்டின் பேப்பர் இருந்தது கிடையாது. குரூப் 4 ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்றதே மாறி ஒரு குரூப் 1 விடையே ஒரு கடினமாக இந்த எக்ஸாம் இருந்தது. பல மாதங்களாக இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த எக்ஸாம் எழுதிட்டு ரொம்பவே ஒரு சோர்வாரில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அப்படின்றத விட இந்த குரூப் 4 எக்ஸாம்லேயும் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வேகன்சிஸ் பற்றி பார்க்கலாம். வேகன்சிஸ் 4000க்கும் குறைவாக தான் இருக்குது. ஒரு கடந்த 10 வருஷத்துலே இவ்வளோ குறைவான ஒரு வேகன்சிஸ் வந்தது கிடையாது. இந்த முறை 4000 தான் இருக்குது. இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி தரப்புலே சொல்லியிருக்காங்க வேகன்சிஸ் உயரும் அப்படின்ட்டு. ஏன் பார்த்தோன்னா இந்த முறை ரொம்ப முக்கியமாக எலெக்ஷன் இயர். ஓகேங்களா? 2026 எலெக்ஷன் இயராக இருக்குது. செக்ரட்டேரியட்லேயும் ஒரு மீட்டிங் நடந்தது. தமிழக அரசு துறைகளில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து ஒரு மீட்டிங்கும் நடந்தது. அதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த காலி பணியிடங்களை கண்டிப்பாக தமிழக அரசு ஃபில் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஓகேங்களா? குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா கவுன்சிலிங் வரைக்கும் நமக்கு வேகன்சிஸ் உயர்ந்துக்கிட்டே போகும். இப்போ குரூப் 1லாம் பார்த்தோன்னா ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னாலே வேகன்சிஸை ஃபைனல் பண்ணிவிடுவாங்க. ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கவுன்சிலிங் முன்னாடி வரைக்கும் வேகன்சிஸ் ஏறிட்டே போகும். ஓகேங்களா? ஒரு 5000 6000னா ஒரு 10000 12000 வரைக்கும் முன்னாடிலாம் வேகன்சிஸ் போயிருக்கு. நோட்டிஃபிகேஷனில் 6000 தான் இருக்கும். ஆனால் எக்ஸாம் முடிஞ்சிட்டு கவுன்சிலிங் அப்போ ஒரு 11000 கிட்டலாம் ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த முறை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் இயர் அப்படின்றதே ஒரு முக்கியமான ஒரு ரீசன். கண்டிப்பாக அதிக வேகன்சிஸ் ஃபில் ஆகும் அப்படின்றது. ஓகேங்களா? ரிசல்ட்டும் சீக்கிரம் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம் நடந்து 3 மாதங்களில் ரிசல்ட் விடப்படும் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி சேர்மன் சொல்லியிருந்தார். அக்டோபர் லாஸ்ட் இல்லை நவம்பர்லேயே நம்ம ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதன் பிறகு கவுன்சிலிங் நடக்கும். மார்ச் ஏப்ரலில் எலெக்ஷன் டைம் அப்படின்றனால எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும் மார்ச்சில் நம்ம கவுன்சிலிங் எதிர்பார்க்கலாம். அதனால் மார்ச் வரைக்கும் நம்ம இந்த வேகன்சிஸ் கண்டிப்பாக உயரும். நம்ம பொதுவாகவே நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் வேகன்சி இருக்குது. நீங்கள் எந்த ஆஃபீஸ் போனீங்கனாலும் பார்க்கலாம். ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ இல்லை டைப்பிஸ்ட்டோ வேகன்சி இருக்குது. வேகன்சி ரொம்பவே அதிகமாக தான் நம்ம தமிழக அரசு துறைகளில் இருக்குது. ஓகேங்களா? எப்போவுமே அது அதிகமாக ஃபில் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த முறை நம்ம பார்க்கும்பொழுது இந்த எலெக்ஷன் டைம்ன்றனால ஓரளவுக்காச்சும் இந்த வேகன்சிஸ் ஃபில் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற இந்த 4000 அப்படின்ற வேகன்சி கண்டிப்பாக 8000 வரைக்கும் மேலேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம உண்மையாகவே நம்ம நம்பலாம். அடுத்து முக்கியமான விஷயம் கட் ஆஃப். குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸில் தான் கேட்பாங்க. முன்னாடிலாம் பார்த்தோன்னா தமிழ் இருக்கும், அதே மாதிரி இங்கிலீஷ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸை விட எல்லோரும் இந்த தமிழையும் இங்கிலீஷையும் நல்லா படிச்சிருவாங்க. நல்ல டாப்பில் இருக்கிறவங்க 95க்கு மேலேயே எடுப்பாங்க. பொதுவாக நல்லா படிக்கிறது எல்லோரும் 90க்கு மேலே இந்த லாங்குவேஜ் பேப்பரில் எடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் கிடையாது. இப்போ குரூப் 2லலாம் பார்த்தோம் அப்படின்னா தமிழும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது. தமிழுக்கு அதிகமாக படிக்க வேண்டியது இருந்தது. இங்கிலீஷ்க்கு அவ்வளோ படிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாம்லேயே பார்த்ததும் ஒரு பிரச்சனையாச்சு. அதன் பிறகு தான் இப்போது மேக்ஸிமம் கிராமருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு. ஆனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இலக்கணத்தையே தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க. ஓகேங்களா? டஃப்பாக கேட்குறோன்ட்டு எங்கெங்கேருந்தோ கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த எக்ஸாம் எழுதின எல்லாருமே தமிழ் தான் எழுதியிருக்காங்க. ஜென்ரல் தமிழில் தான் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? முன்ன மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது. ஜென்ரல் இங்கிலீஷ் அவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு மட்டும்தான். ஜென்ரல் தமிழில் தான் எல்லாருமே எழுதியிருக்காங்க. அப்படின்றனால இந்த தமிழ் எல்லாருக்குமே டஃப்பு தான். ஓகேங்களா? முன்னாடிலாம் 90க்கு மேலே எடுக்கிறதே ஓரளவுக்கு சுலபமாக இருந்த காலம் போய் இப்போ இந்த 75க்கு மேலே எடுக்கிறதே இப்போ பெரிய விஷயம் மாதிரி இந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் இருந்தது. ஓகேங்களா? அதனால் இது எழுதின எல்லாருமே 70க்கு மேலே எடுக்கிறவங்களே ரொம்பவே குறைவாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டோன்னாலும் குரூப் 1 லெவலில் தான் இருந்தது. ஓகேங்களா? குரூப் 4 எக்ஸாமுக்கான
ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் நீங்கள் முன்னாடிலாம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் இவ்வளோ கடினமாக வந்து இருக்காது. ஓகேங்களா, டக்குன்னு வந்து மார்க் பண்ணுற மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஆனால் இப்போ குரூப் 1 லாஸ்ட் குரூப் 1ல் நடந்த மாதிரியே இந்த கூற்று காரணம் மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸுமே பார்த்தோன்னாலும் இந்த முறை வந்து கடினம் தான். ஓகேங்களா, முன்னாடிலாம் தமிழ் இங்கிலீஷில் அதிகமாக வந்து மார்க் எடுத்துகிட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் ஓரளவுக்கு நாம் எடுத்திருந்தாலே வந்து கிளியர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது, ரெண்டுமே வந்து கடினம் தான். ஓகேங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸை விட தமிழ் இங்கிலீஷ் வந்து தமிழ் வந்து இன்னும் கடினமாக வந்து இருந்தது. ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது, அதுவும் வந்து ஓரளவுக்கு கடினம் தான். அதுவும் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், அதே லெவலுக்கு தான் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் இப்போ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் நாம் இந்த கட் ஆஃப்ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்ன மாதிரி வந்து அதிகமாக வந்து இருக்காது. முன்னெல்லாம் 165க்கு மேலே எடுத்தால் தான் வந்து கொஞ்ச நாள் வந்து அந்த போட்டிக்குள்ளே வந்து இருப்போம். ஓகேங்களா, 165க்கு மேலே எடுத்தால் தான் ஓரளவுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது வேலை வந்து கிடைக்கிற மாதிரி வந்து இருக்கும். டைப்பிஸ்ட்டு அவங்க ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லாம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனால் இந்த விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கெலாம் வந்து இந்த 165 மேலே கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஓகேங்களா, ஆனால் இந்த முறை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ வந்து போகிறதுக்கு வாய்ப்புகளே வந்து கிடையாது. ஓகேங்களா, 70-75 தமிழில் எடுக்கிறதே வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தான். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தோன்னாலும் ஒரு 75க்குள்ளே எடுக்கிறது, 75 தான் ஒரு மேக்ஸிமம் வந்து எடுக்க முடியும். ஏன்னா குரூப் 2 குரூப் 1ல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 75 ரேஞ்சில் தான் வந்து எடுப்பாங்க. ஒரு 100 பார்த்தோம் அப்படின்னா 75, 200க்கு பார்த்தோம் அப்படின்னா 150. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் அதே போல் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 150 அப்படின்றதே வந்து ஒரு நல்ல ஸ்கோர். அதே மாதிரி தான் வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்து இருந்துச்சு. அப்படின்றனால 75 வந்து ஒரு நல்ல ஸ்கோரு. இதை நம்ம பார்க்கும்பொழுது 150க்கு மேலே இருக்கிறவங்க நம்பிக்கையோடு வந்து இருக்கலாம். ஏன்னு பார்த்தோம்னா வேக்கன்சி கண்டிப்பாக வந்து ஏறும், இதே லெவலில் வந்து வேக்கன்சி வந்து இருக்காது. ஓகேங்களா, 155க்கு மேலே இருக்கிறவங்க நல்ல நம்பிக்கையோடையே வந்திருக்கலாம், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா, 160, 165லாம் வந்து இப்போ நாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாப் மார்க்கில் இருக்கிறவங்க தான் வந்து எடுத்திருப்பாங்க, டாப்பர்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. 155க்கு மேலே இருக்கிறவங்க நம்பிக்கையோடு வந்து காத்திருக்கலாம் இந்த ரிசல்ட்டுக்காக. இன்னும் நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி வேக்கன்சிஸும் வந்து கண்டிப்பாக வந்து ஏறும். அதே போல் எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமை தமிழில் தான் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ் வந்து கிடையாது. அதனால் தமிழ் எல்லாருக்குமே கஷ்டம்தான். 75 அப்படின்றதே வந்து பெரிய விஷயந்தான். அதனால் 155க்கு மேலே, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓரளவுக்கு நல்லா எழுதியிருக்கிறேன், ஆப்டிடியூட் வந்து நல்லா போட்டிருக்கேன், ஓகேங்களா, 20க்கு மேலே ஆப்டிடியூட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்கலாம் ரிசல்ட்டுக்கு. இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.